Hello, hi viewers. Welcome to Tamil Academy. Photoshop பத்தி சீரியஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். டூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிறைய டூல்ஸ் நீங்க டூல்ஸ் ஃபுல்லா இன்ச் பை இன்ச்சா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணுறது, ஒரு நியூ டாக்குமெண்ட்ஸ் ஒரு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட செட்டிங்ஸ் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு அதை பார்த்து வந்துருங்க. ஏன்னா நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டூல்ஸும் நம்ம இன்ச் பை இன்ச்சாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக புரியும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம முக்கியமான டூல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த டூல்ஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோஷாப் கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலில் நியூ அப்படின்ற ஆப்ஷனில் போகலாம், இல்லைனா கண்ட்ரோல் என் அப்படின்ற ஆப்ஷன்லையும் போகலாம். சரிங்களா? ஓகே, நான் சைஸ் வந்து எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சைஸ் கொடுத்துக்கிறேன். ரெசல்யூஷன் 300 rupees கொடுத்துக்கிறேன். RGB கிளாஸ் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டேன். இங்கே பேக்ரவுண்ட் வந்தது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னா நியூ லேயர் அப்படின்ற ஒரு லேயர் போட்டுக்கணும். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+N. சரிங்களா? ஓகே, லேயர். இப்போ லேயர் 2னா 2, இல்லை அந்த லேயர் நீங்கள் நேம் கொடுக்கணும்னா லேயர் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பாக்ஸ் அப்படின்னு போனேன்னா பாக்ஸ் அப்படிங்கிற லேயர் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலர் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கலர்ஸில் காமிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லேயர் வந்து ஏன் போடணும் அப்படின்னு வந்து சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்ஸ் இந்த பேக்ரவுண்ட்லேயே வச்சு ஒரு ஷேப் வரைகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் ஓவல் போடுறோம், இதில் போட்டு நீங்கள் கலர் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கலர் ஃபில் பண்ணதில் இப்போ இந்த கலரை நம்ம இந்த பாக்ஸ் அந்த ஓவலை வந்து மூவ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேக்ரவுண்ட்லேயே போட்டிங்க அப்படின்னா இதை நம்ம மூவ் பண்ணவே முடியாது. அதாவது இந்த லேயர் வந்து அந்த ஒயிட் கலர் லேயர்லேயே ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வரையும் போது ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா தனித்தனி லேயரில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன செய்யணும், ஒரு பாக்ஸ் போடுறேன், ரெக்டாங்கிள் போடுறேன், இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கிறேன். அதே நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணும்போது தனி லேயராக இருக்குது. இது என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் மூவ் கொடுத்து நட்டலாம். இது நகட்டுறதுக்கு இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும். இது பேர் மூவ்னு சொல்லுவாங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த டூல் நீங்கள் நட்டிக்கலாம். அப்போ இதை உங்களால் நாட்ட முடியாது. சரிங்களா? அப்போ இங்கே பாக்ஸை வந்து இந்த லாக் எடுத்து விட்டாலுமே இந்த லாக் எடுக்கிறதுக்கு டபுள் கிளிக் பண்ணினா அந்த லாக் ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? ஓகே, எடுத்துகிட்டு இப்போ இதை நீங்கள் நகட்டினீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டும் சேர்ந்து நகரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வரையும் போது தனித்தனி லேயரில் வரையணும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் ஆப்ஷன் பார்த்தோம். மூவ் வந்து நகட்டுற பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லேயர் என்ன செய்ய டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் அப்படின்னு டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன செய்யணும், இன்னொரு லேயர் போடுறேன். இப்போ இந்த லேயர் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த லேயரில் வந்து நான் கலர் ஃபில் பண்ண போகிறேன். பிளாக் கலர் வேணும் அப்படின்னா பிளாக் கலர் எடுத்து ஃபில் பண்ணுறேன். சரிங்களா? சாரி, பிளாக் கலரில் இப்போ பிளாக் கலர்ஸ் அப்படின்ற எப்படி கலர் சூஸ் பண்ணால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ வரும். இதை உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ பிளாக் கலர்ஸ் இருக்குது. இதுவும் பிளாக் கலர்ஸ் இல்லையே. பிளாக் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரணும்னா 100 100 100 100 இதுதான் கரெக்டான பிளாக் கலர்ஸ். ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேப்ஸ் போடணும் அப்படின்னா இப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் டூல், இது வந்து எலிப்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. இப்போ ரெக்டாங்கிள் மார்க் இது வந்து மார்க்யூப் டூல்னு சொல்லுவாங்க இது பேர். சரிங்களா? இது வந்து டூல் வந்து ஷார்ட்கட் M. இப்போ ரெக்டாங்கிள் ஓவல் இந்த மாதிரி 2 இதில் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெக்டாங்கிள் போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஹேண்ட் மாதிரி போகும். இது வந்து ஒரு விதமான டூல். இப்போ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இன்னொரு ஷேப்ஸ் வரைஞ்சிட்டு இன்னொரு ஷேப்ஸ் வேணும் அப்படின்னா அது அந்த ஷேப் போயிடும். இப்போ அந்த ஷேப் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஷேப் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஷேப் போயிடும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த ஷேப் வரைகிறதுக்கு முன்னாடி வரைஞ்சதுக்கப்புறம் ஷிஃப்ட் பிடிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் செலெக்ஷன் வரும். வருதுங்களா? ஆட் செலெக்ஷன். அப்போ இந்த செலெக்ஷன் இந்த ஷேப்போட மிங்கிள் ஆகும்போது ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஷேப் நான் வரைகிறேன், இந்த ஷேப்பும் இப்போ வரைஞ்சிருக்க ஷேப்பும் ஆட்டோமேட்டிக்காக மிங்கிள் ஆகிடும். சரிங்களா? ஷிஃப்ட். இதுவே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஒரு ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா சப்ராக்ஷன் ஆகும். சரிங்களா? இதுவே நீங்கள் வந்து ஓவல் சிம்பிள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அதே மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு கலர்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நூ லேயரில் கசரை வச்சுட்டு தனி லேயரில் எதுவுமே இல்லைன்னா வச்சுட்டு நீங்கள் பெயிண்ட் பக்கெட்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து G அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மாதிரி எல்லோ க்ரீனிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி க்ரீனிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லோயிஸ்ட்டு க்ரீனிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கலர் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா Ctrl+G கொடுத்தீங்கன்னா கலர் ஃபில் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே செலெக்ஷனில் இருக்குது. இந்த செலெக்ஷன் எனக்கு போகணும், அதாவது ஒரு பிளாக் கலர் ஆட்டம் மாதிரி இருக்கு இல்லையா, அது போகிறதுக்கு Ctrl+D கொடுத்தீங்கன்னா அது போயிடும்.
சரிங்களா. ஓகே, அப்புறம் எப்படி ஆப்ஜெக்ட் வரையணும் அப்படின்ற பொறுத்து தான் நம்ம அது இருக்குது. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்லேயே இன்னொரு அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்போ நான் அதை வந்து இந்த பாக்ஸ்ன்றதை டெலீட் பண்ணிடுறேன். இது நமக்கு லேயர் தேவையில்லை. திருப்பி இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். இந்த நியூ லேயரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் திருப்பி இந்த ஒரு ஓவல் ஷேப் வரும். இந்த ஓவல் ஷேப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அது கலர்ஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஃபில் ஆகும்னா இப்படி ஜஸ்ட்டு ஃபில் பண்ணால் இந்த மாதிரி ஃபில் ஆகும். இது ஒரு ஆப்ஷன்ஸ். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷேப்ஸ் நான் போடுறேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துடலாம். இன்னொரு லேயர் போடுறேன். அந்த லேயரை இன்னொரு லேயர் போடுறேன். இதில் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் எடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ நான் இதை கலர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்லேயே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபெதர் ரேடியஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் 20s கொடுத்துருக்கேன். ஓகே இருக்குது. இப்போ திருப்பி நான் பெயிண்ட் பக்கெட்டுக்கு ஜியை ப்ரெஸ் பண்ணால் இங்கே வந்துடும். இதை கலர் ஃபில் பண்ண இந்த மாதிரி ரேடியஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் இதுவும் ஒரே சேம் ஆப்ஜெக்ட் தான். ஆனால் ஃபெதர் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதேமாதிரி பாக்ஸும் அப்படி தான். சரிங்களா. ஓகே, இது செலெக்ஷன் டூல். செலெக்ஷன்லேயே இந்த மாதிரி 2 டூல் பார்த்தோம். ஆட் செலெக்ஷன், சப்ராக்ட் செலெக்ஷன் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஓவல் வரைய போகிறேன். ஓவல் வந்து எப்படின்னா எனக்கு அந்த ஓவலும் இந்த பாக்ஸும் எனக்கு வெற்ற இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் இன்டர்செக்ட் செக்ஷன். இந்த பாக்ஸும் இந்த ஓவலும் எனக்கு வெற்ற இடத்துல வேணும் அப்படின்ற பேர் தான் ஓவல் செக்ஷன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் இந்த ஓவல் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ஓவல் இது வரைஞ்ச இடத்துல இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிக் செலெக்ஷன் அப்படின்னு டூல் பார்க்க போகிறோம். இந்த குயிக் செலெக்ஷன் டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். குயிக் செலெக்ஷன் பார்க்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜிக் வின் டூல் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்துருவோம். இந்த மேஜிக் வின் டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு சின்ன பாப்பா இருக்குது. இந்த பாப்பாவை சுற்றி உள்ள பேக்ரவுண்டை ஃபுல்லாக எனக்கு என்ன செய்யணும், கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு லாக் எடுத்துக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணால் லாக் ஓப்பன் ஆயிரும். ஓகே கேட்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் வின் டூலை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாப்பாவோட இந்த இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா கலரை வச்சு ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஒயிட் கலரை ஃபில் பண்ணாலும் ஒயிட் கலர் கிளிக் ஆகுது. இப்போ சப்போஸ் கண்ட்ரோல் டியை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸ் எங்கே இருக்கலாம் அதெல்லாம் ஃபில் ஆகும். சரிங்களா. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் என்ன செய்யணும், இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த டூல் ஃபுல்லாக கிளிக் ஆகும். இப்போ எனக்கு எதுவும் இந்த இடமும் வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம், நல்லா ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் +ஐ ப்ரெஸ் பண்ணால் ஜூம் ஆகும். நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதேமாதிரி இந்த இடத்துல எனக்கு வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன செய்யணும், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா டெலீட் கொடுத்தீங்கன்னா அது டெலீட் ஆயிரும். அப்போ இதே இது அந்த கேலை வந்து வேறு இடத்துக்கு நாட்டணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மூவ் டூல் வியை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி இப்படி நெகட்டிவ் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வச்சிங்க அப்படின்னா இங்கே வந்துடும், அந்த பாப்பா வந்துடும். சரிங்களா. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அசிங்கமாக வரியாக இருக்குது, இந்த மாதிரி வரிவரியாக வரக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா காப்பி அதாவது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, நான் வந்து கண்ட்ரோல் யூசர் கொடுத்து அண்டு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேஜிக் வின் டூல் எடுத்து செலக்ட் பண்ண முன்னாடி செலக்ட் பண்ணிங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா ஃபெதர் அப்படின்ற ஆப்ஷன், இங்கே தான் ஃபெதர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபெதர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும், அப்போ எனக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ காப்பி இதை டெலிட் பண்ணிட்டு இப்போ இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி இந்த வரியாக இருக்கிறதுலாம் இதில் வராது, ஒரு ஷைனிங் முத்துரும் இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த இமேஜாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிஸாக இருக்கா, அந்த பிஸில் இருக்காது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது காப்பி பண்ணும்போது என்ன செய்யலாம், ஈஸியாக நீங்கள் ஒரு இமேஜை எடுத்துக்கலாம். சரிங்களா. ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ்க்கு வரும். இப்போ இந்த இமேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா இப்போ இந்த குயிக் செலெக்ஷன் பார்த்தோம். இப்போ இந்த குயிக் செலெக்ஷன்லேயே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது, பாதி இடத்துல பிசு வருது, இந்த இடத்துலலாம் கரெக்டாக செலக்ட் ஆகலை. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இங்கே செலக்ட் பண்ணும்போது இங்கெல்லாம் செலக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டூல் எடுத்துக்கலாம், மேஜிக் டூல் பதிலாக குயிக் செலக்ட் டூல் எடுத்துகிட்டு இப்போ இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு லாக் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆட் செலெக்ஷனில் போயிடும். இப்போ இங்கே அதுமாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரெஷ் சைஸை கூடணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணினால் அது ஜூம் ஆகும், இதை கிளிக் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். சரிங்களா. ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக ஆட் செலெக்ஷன்லாம் இருக்கும். சரிங்களா. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணால் ஜூம் பண்ணலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த செலெக்ஷன்லாம் வேண்டாம், இந்த செலெக்ஷன் எனக்கு இங்கே உள்ளே போகணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் இங்கே வந்துடும் செலெக்ஷன் பாருங்கள். சரிங்களா. இப்போ ஆல்ட்டை பிடிச்சி நம்ம கிளிக் பண்ணலாம், அந்த இமேஜ் கரெக்டாக வேணும் அப்படின்னா. இப்போ நீங்கள் ப்ரெஷ்ஷோட சைஸ் என்ன செஞ்சிங்கன்னா குறைச்சிக்கலாம். சரிங்களா. இப்போ குறைச்சி நீங்கள் கிளிக் பண்ணால் கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த இடத்துக்கு போகும். சரிங்களா. ஸ்பேஸை பிடிச்சிங்க இமேஜை நாட்டலாம். சரிங்களா.
ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் இருக்கா, எனக்கு இந்த இடத்துல இந்த செலெக்ஷன் எனக்கு உள்ளே வேணும் அப்படின்னா ப்ரஷ்ஷை சிரிஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மைனஸ் காமிக்கும். இல்லை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தனி செலெக்ஷன் வரும். சரிங்களா? ஓகேவா? அதேமாதிரி இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணிட்டு ஸ்பேஸை பிடிச்சி நகட்டிட்டு திருப்பி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ரெஷ்ஷை குறைச்சிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதே இது இந்த இடத்துல நீங்கள் பேக்ரவுண்டை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேர்ள்ஸ் ஃபுல்லாக வந்துடுவாங்க. சரிங்களா? இல்லை எனக்கு அந்த இதிலே செலெக்ஷன் நிறைய விதங்கள் இருக்குது. இப்போ இந்த செலெக்ஷன்லேயே ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வெர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு கலர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், நான் நியூ ஏரியா ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஃபில் ஆகும். அதாவது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க என்ன கலரோ அது ஃபில் ஆகுது. இப்போ அதே பாருங்கள் வந்து பாருங்கள், இப்போ சப்போஸ் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் டெலிட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த லேயர் 0 வச்சுட்டு டெலிட் பண்ணால் அந்த பொண்ணு டெலிட் ஆகுது. இப்போ இதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை எனக்கு அந்த பொண்ணு தான் டெலிட் ஆகணும் அப்படின்னா இந்த செலெக்ஷன் டூலை எடுத்துகிட்டு இதே எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வெர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு செலக்ட் ஆகும். இப்போ இதுக்கும் வித்தியாசம். இப்போ வந்து அந்த பொண்ணு செலக்ட் ஆகலை, பொண்ணை சுற்றில பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகுது. இதே செலக்ட் இன்வெர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு மட்டும் செலக்ட் ஆகுது. அப்போ நீங்கள் எப்படி இதை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம தான் ஃபெதர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அசிங்கமாக வராது. நீங்கள் ஃபெதர் கொடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். சரிங்களா? ஓகே, இந்த இமேஜ் எடுத்தாச்சு. இப்போ இந்த இமேஜ் எப்படின்னா ஓப்பனில் போய் எடுத்துருக்கோம். இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த சேரியை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த டூல் யூஸ் பண்ணலாம். பாலிகன் டூல் அப்படின்னு லேசி டூல், பாலிகன் லேசி டூலை கிளிக் பண்ணிட்டு ஜூமை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே கசர் வேணுமோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்பேஸை பிடிச்சி நகட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணும்னு வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் பாயிண்ட்டை தப்பாக வச்சுட்டிங்க அப்படின்னா டெலீட்டை ப்ரெஸ் பண்ணி திருப்பி எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸ்பேஸை பிடிச்சி நாட்டிட்டு உங்களுக்கு எப்படி வேணும் கரெக்டாக அந்த கார்னரில் நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக வேகமாக கிளிக் பண்ணுறேன். இதே நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்லோவாக அழகாக பொறுமையாக கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பொறுமையாக ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ குவாலிட்டியாக உங்களுக்கு இமேஜஸ் வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன செய்யணும், அது அப்படியே செலெக்ஷன் ஆயிரும். அப்போ இந்த ஃபுல்லாக இமேஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணிட்டே வந்து கடைசி அந்த எண்டு பாயிண்ட்லாம் க்ளோஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேல் இருக்காங்க. இந்த கேலோட பாவாடை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் அப்படி கொண்டு வந்து இந்த பாயிண்ட் அப்படி கொண்டு வந்து சும்மா ஜஸ்ட் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இது கரெக்டாக அந்த பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் அந்த கடைசி எண்டு பாயிண்ட் அந்த வந்து அப்போ தான் ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நீங்கள் வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வரும்போது தனியாக உங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷன் ஆகிரும். சரிங்களா? டபுள் கிளிக் பண்ணாலும் செலெக்ஷன் ஆகும். அப்புறம் பர்டிகுலராக நமக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லேசி டூல் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டூல் பார்த்துட்டோம். இப்போ இந்த டூல் வந்து பாருங்கள், இப்போ இந்த டூலாம் பார்த்துட்டோம். இப்போ கிராஃப்ட் டூல். கிராஃப்ட் டூல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராஃப்ட் வந்து ஒரு இமேஜோட சைஸ் நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டு வந்துடும். அதோட இமேஜோட சைஸே டாக்குமெண்ட்டோட சைஸே எனக்கு என்ன செய்யணும், சிறுசாக வேணும் பெருசாக வேணும் அப்படின்னா எனக்கு பெருசு பண்ணிக்கலாம். அப்போ வந்து உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் வந்துடும். நம்ம இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் நம்ம முன்னாடி என்ன கொடுத்தோம் அப்படின்னா 1003 பிக்சல் அப்படி கொடுத்தோம். இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம சுருக்கிக்கலாம். அப்போ வித்து எவ்வளோ இன்ச்சு, ஹைட் எவ்வளோ இன்ச்சுன்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும், இல்லை எனக்கு வந்து இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசு லார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் சப்போஸ் குறைக்கிறீங்க அப்படின்னா குறைச்சிக்கலாம். இப்படி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும். இல்லை திருப்பி நான் கிராப்பில் போயிட்டு திருப்பி நான் லார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு என்லார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா என்லார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதோட சைஸ் அதிலே சொல்லியிருப்பாங்க, என்ன சைஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சைஸ் வந்துடும். நான் வந்து அண்டு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூல் பார்க்க போகிறோம். ப்ரஷ் டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் தனியாக ஒரு லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓவல் ஷேப் வரும். நீங்கள் சைஸை பெருசாக்க சிறுசாக்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ரஷ் டூலை எடுத்துகிட்டு சைஸை பெருசு பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ உங்கள் ப்ரஷோட சைஸ் சிறுசாக வேணும் பெருசாக வேணும்னா சைஸை நீங்கள் பெருசாக மாற்றிக்கலாம். சரிங்களா? சைஸ் சிறுசாக வேணும், அதேமாதிரி சைஸ் பெருசாக வேணும், என்ன செய்யலாம், எவ்வளோ பெருசு இருக்கோ பண்ணிக்கலாம். இப்போ இதிலே உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த எல்லோ ஒயிட் வேணும் அப்படின்னா ஒயிட்டை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணால் ஒயிட் வரும். உங்களுக்கு ஏன் கரெக்டாக ஃபுல்லாக வரல அப்படின்னா இங்கே ஒப்பாசிட்டி அப்படி வச்சுருக்காங்க. ஒப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ கூட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் ஃபில் ஆகும்.
இப்போ உங்களுக்கு ஃபேட் ஆகுது இல்லையா, இப்போ எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா இதில் நார்மல்ஸ் இருக்குது, இல்லையே ப்ரஷ்லேயும் நிறைய டைப்ஸில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணும், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே உங்களுக்கு வரும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இதே ப்ரஷ்லேயே நிறைய ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஒரு ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் எப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் நம்ம நெட்டு டவுன்லோட் பண்ணி நிறையா பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே பென்சில் டூல் இருக்குது. பென்சில் நம்ம லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய ஆப்ஷன் டிசைன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். சைஸை கூட்டணும் குறைக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோம். இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாக் ஓப்பன் பண்ணி இதில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன் டூப்ளிகேட் லேயர்ஸ் போகிறேன்றதை உங்களுக்கு பின்னாடி சொல்லும்போது தெரியும். ஓகேவா? குயிக் செலெக்ஷனில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரெஷ்ஷை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இதை வச்சுட்டு திருப்பி இந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வேணும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே கொஞ்சம் ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த எனக்கு இந்த ஜுவல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதில் ஜுவலில் வந்து கரெக்டாக ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்ட்டாக ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கலர் ரீப்ளேஸ் டூல் எடுத்துகிட்டு இந்த எடுத்துகிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா மிக்சட் வருது ரீப்ளேஸ் டூல் எடுத்துகிட்டு நமக்கு என்ன கலர்ஸ் வேணும். இப்போ ரெட் கலர் இருக்கா, இப்போ எனக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் கலர்ஸ் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணலாம். இப்போ எப்படி ஃபில் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி அடித்தாலே அது உங்களுக்கு கலர் ஃபில் ஆகும். பாருங்கள். அதை நம்ம செலக்ட் பண்ணல, அதனால் செலக்ட் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த செலெக்ஷன் டூல் எடுத்து கொஞ்சம் அதை நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். திருப்பி அதை கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. திருப்பி கலர் ரீப்ளேஸ் டூல் எடுத்து சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் செலெக்ஷன்லாம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா சில அந்த கலர் ஃபில் எடுத்து நீங்கள் கலர் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கையெல்லாம் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்படி வந்திருக்கு. திருப்பி நீங்கள் சில கையை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு அழகாக வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இது பார்க்கும்போது இது ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும். சரிங்களா? இது ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் தனி லேயர்ஸ் இந்த மாதிரி லேயர் எடுத்து ஒரு லேயர் பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயர் எடுத்து பிரிக்கிறீங்க. பிரிச்சுட்டு இன்னொரு தனி லேயர்ஸ் இப்படி எடுக்கிறீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த லேயரில் இப்போ இந்த இமேஜை வந்து இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ 2 கேரக்டர்ஸை 2 டிஃப்ரெண்ட் சாரீ போட்ட மாதிரி தான் தெரியும். அதை கரெக்டாக நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் அவுட் பண்ணியோ கரெக்டாக எடிட் பண்ணிங்க அப்படின்னா 2 ட்ரெஸ் கோடில் அந்த கேரக்டர்ஸ் வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தெரியும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த டூல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸை பற்றி நிறைய டூல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கே கிடச்சிருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த டூலில் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களோட அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணுற அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.